தந்தை, மைந்தன், தூய் ஆவியருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆராதிக்கிறேன், கும்பிட்டு ஆராதிக்கிறேன், ஆராதனையில் புது கானம் பாடியே, உன்னதராம் இரட்சகராம் வாழ்த்தி பாடி மலரடியில் தாழ்ந்து வீழ்ந்து வணங்குவேன். ஆத்மநாதனே உம்மில் சேர்வேனே, என் மனதில் நீர் என்றும் தங்குமே. ஆத்மநாதனே உம்மில் சேர்வேனே, என் மனதில் நீர் என்றும் தங்குமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேற்றுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்வு நாளுக்கும் தலைவராக விற்றிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான புதிய நாளினுடைய அதிகாலை வேளைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடு எங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆண்டவர் ஆளுகை செய்கின்றபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற பொழுது, கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்கள் மீது தாராளமாய் பொழிந்தருளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே பிரத்யட்சமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்றதான இறை வார்த்தைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற தருணங்கள், இறை செய்திகளை சிந்திக்கின்ற தருணங்கள், ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் தெய்வீக பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனையின் ஆயத்தத்திற்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் இணைந்து ஞானப்பாடல் எண் 78வது ஞானப்பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடிடுவோம். மெய் வழி நீரே இயேசுவே, நீர் பாவ நாசரா, பிதாவிடத்தில் சேர்வதே உமது இரக்கமாம் என்று சொல்லப்படுகின்ற 78வது ஞானப்பாடல் நாம் யாவரும் இணைந்து பாடிடுவோம். மெய்
நாம் அனைவரும் உட்கார்வோம். இப்பொழுதும் இந்த நாளுக்குரியதான திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தரப்பட்ட திருமறை பாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதியுள்ள நற்செய்தி நூல் 3வது அதிகாரம், வசனங்கள் 22 துவங்கி 30 வரை அடங்கியுள்ள இறைவார்த்தைகள். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம், வசனங்கள் 22 துவங்கி 30 வரை அடங்கியுள்ள இறைவார்த்தைகள். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கரையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பவைகளை படிக்கும்படியாக தரப்பட்ட திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. According to St. John chapter 3 verses from 22 to 30. St. John chapter 3 verses from 22 to 30. After this, Jesus and his disciples went into the Judean countryside, and he remained there with them and was baptizing. John also was baptizing at Aenon near Salim, because water was plentiful there, and people were coming and being baptized. Now a discussion arose between some of John's disciples and a Jew over purification, and they came to John and said to him, Rabbi, he who was with you across the Jordan, to whom you bore witness, look, he is baptizing, and all are going to him. John answered, a person cannot receive even one thing unless it is given him from heaven. You yourselves bear me witness that I said, I am not the Christ, but I have been sent before him. The one who has the bride is the bridegroom. The friend of the bridegroom who stands and hears him rejoice greatly at the bridegroom's voice. Therefore this joy of mine is now complete. He must increase, but I must decrease. Here ends a lesson. Glory to be Christ. Amen. நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். இப்பொழுது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து இறை வார்த்தைகளை நாம் கேட்போம்.
அமர்ந்தவாறே ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அமைதியும் அருமையுமான இந்த வாழ்வினை எங்களுக்கு தந்ததற்காக தம்மை நன்றியுடன் துதிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தர் அடியவர்கள் மூலமாக பேசின வண்ணமாய் நாங்களும் தாழ்வில் இருந்து ஆண்டவரால் இந்த வேலையை காண்பதற்கு என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வையும் வலிமையான கிருபைகளையும் கிரியைகளையும் தந்து நீடு காலங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறீர். இந்த செய்தி தம் நாம மகிமைக்காகவும் தம் மக்களுடைய வாழ்வின் பயனுக்கும் ஏதுவாக அமைந்திட எங்களை தாழ்த்தி அப்பாவை வாழ்த்தி வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல தந்தையே, ஆமென். செய்தியினுடைய செம்பொருள் சீடத்துவத்தின் மதிப்பு, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீடர்கள் 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 என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றும் என்றும் சீடர்கள் என்று சொல்கிறவர்களை நாம் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். அவர்களுடைய மதிப்பு என்ன? இதுதான் இந்த நாள் சிந்தனையின் தலையங்கம். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, திருச்சபையின் தலைவர். இன்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைப்பணியிலே அவருக்கு சீடர்கள் பலரும் இருந்தார்கள். அதிலே சிறப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் 12 அப்போஸ்தலர்கள் சீடர்களை அவர் ஆரம்பத்திலே தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து போதனை கொடுத்து அவர்களை சாதனை செய்வதற்கென்றே உலகிலே அனுப்பினார். மட்டுமல்ல, அது தொடர்ந்து 70 பேருக்கு அவர் சீடத்துவம் என்ற நிலையிலே அழைப்பினை கொடுத்தார். அவர்களும் வந்து விட்டார்கள். மீண்டும் 120 பேர் என்று சொல்லி சீடர்களின் தொகை பெருகி கொண்டே சென்றிட நாம் பார்த்திடலாம், படித்திடலாம் நடந்த இறையியல் வரலாறு. இப்படி இருக்க சீடர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற போது அவர்களுடைய எண்ணம் வித்தியாசமாக மாறிவிட்டது. அப்படி இருக்க சீடர்களிலே எவன் பெரியவன், எவன் பெரியவன், நான் பெரியவன், அவன் பெரியவன், இல்லை சிறியவன் யார் என்ற கேள்வி கணைகள் ஒருவருக்கொருவர் உருவாகி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இக்காலத்தில் மட்டுமல்ல, அக்காலத்திலும் இயேசுவின் கண் முன்னர் இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் இடைபெற்று கொண்டிருந்தது. ஆகவே சீடத்துவத்தின் மதிப்பு என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். எப்படி என்றால், உலகத்திலே ஆண்டவர் தன்னை தாழ்த்தி தரணியிலே வந்து குழந்தையாக பிறந்தார். அவர் நடை தொடர்ந்த இடங்களிலெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளை அவருடைய திரு கரங்களிலே கொண்டு கொடுத்தார்கள். அவர்களையும் ஆண்டவர் வாழ்வித்து ஆசீர்வதித்து பெற்றோரிடம் கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட சூழலிலே சிறு பிள்ளைகள் என்னென்றை வர இடம் கொடுங்கள், தடை செய்யக்கூடாது என்று சொல்லி சீடர்களுடனும் கூட ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் சீடர்களுடைய வாழ்க்கையிலே சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் கடுகளவும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. ஆகவே இயேசு சீடர்களை பார்த்து சொன்னார், நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம். அங்கே எருசலை ஆலயம், ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் யூதர்கள், இறை மக்கள் எல்லாம் இருப்பார்கள். அங்கே செல்கின்ற போது நீங்கள் யார் பெரியவன் யார் பெரியவன் என்று தர்க்கம் போடுகின்ற வேளையிலே மனுஷகுமாரன் எருசலேமிலே அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு என்று சொல்லி ஆயத்தம் படுகின்ற வேளை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் அவரை உமிழ்ந்து அவரை ஆகாதவன் என்று தள்ளுவார்கள். அந்த வேளையில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? மனுஷகுமாரன் ஊழியம் செய்ய வந்திருக்கிறார், ஊழியம் கொள்ள அல்ல என்று
தன்னை தாழ்த்தி அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று சொன்னவுடனே இயேசுவுடன் கூடவே நடை தொடர்ந்திட்ட சீடர்களில் சிலர் பின்வாங்கியே போனார்கள். ஆண்டவர் கேட்டார், நீங்களும் பின்வாங்கி செல்ல விருப்பமோ என்று உடன் இருந்த ஒரு சிலரோடு கேட்டுவிட்டார். ஆனால் பின்வாங்கி போவதற்கு காரணம் சீற்றங்களும் சிலுவைகளும் சிலுவையின் தோற்றங்களும் இந்த மகத்துவமான இறைப்பணியில் வரக்கூடிய மாற்றங்களும் தான் இந்த சீடர்களை பின்வாங்கி போக செய்துவிட்டது. காரணம் முள்முடி, எருசலை, சிலுவை, விசாரணை, இவைகளெல்லாம் சீடர்களுக்கு விருப்பமில்லாத ஒன்று. அப்படி இருக்க எருசலேமுக்கு போகிறோம் என்ற போது பின்வாங்கி போன சீடர்களிலே பலரும் நாங்கள் இதற்கொன்றும் இல்லை, துன்பப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவருடைய பேச்சிலே எருசலேம் போகிறோம், சிலுவையில் அறையப்படுவார், ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து மகிமையிலே பிரவேசிப்பார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவுறுத்துகிறார். பின்வாங்கி போன சீடர்கள் எல்லாம் மிக முன்னோக்கி வருகிறார். ஐயா, இப்போது என்ன சொன்னீர்கள்? சிலுவை, பாடு, உபத்திரவங்களுக்கு பின்பு ஒரு மகிமை, உயிர்த்தெழுதல், உன்னதமான நிலை உண்டு, அப்படித்தானே சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் நாங்கள் உம்மோடு அந்த மகிமையிலே பிரவேசிப்போம் என்று சொல்கின்றார். மகிமை என்று சொன்னால் விண்ணின் மகிமை. இந்த உலகிலும் ஆண்டவரால் வரக்கூடிய மகிமை உண்டு, அது பாடுகளுக்கு பின் தான். இந்த உலகமெங்கும் அச்சுறுத்துகின்ற கொரோனா தொற்று அண்டை நாடுகள் மட்டுமல்ல, அகில உலகெங்கும் எங்கும் இந்த தொற்று பரவிக்கொண்டே இருக்க மக்கள், உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன, கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள். இதிலிருந்து எங்களுக்கு எப்போது எப்படி விடுதலை? எல்லாரும் கடவுளை நோக்கி மண்டியிட்டு வேண்டுகின்றார்கள். ஊரை விட்டு ஊருக்கு ஓடுகிறார்கள், தெருவை விட்டு பிரிதொரு இடத்தை தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட காலச்சூழலிலே தொழுகை இடங்கள் கூட அடைக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்திடலாம். ஆனால் வல்லரசு நாடுகள் அங்கே போர், யுத்தம் என்று சொல்கின்ற நிலைகளிலே ஒரு பக்கம் அவர்கள் ஆயத்தங்களை எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டத்திலும் இந்த கொரோனா தொற்றுடன் போர் புரிய எந்த மனிதர்களாலோ, எந்த பண்டிதர்களாலோ, எந்த மருத்துவர்களாலோ, எந்த விதமான முயற்சிகளினாலும் இயலவில்லை. சாதாரணமாக உலகம் பாடு நிறைந்த ஒன்று தான். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய மகிமை. பாடுபட்டால் பலன் உண்டு. பாடுபட்டவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற ஒரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த உலகம்தான் இது. ஆனாலும் விடுதலை வேந்தன் ஆண்டவர் சொல்வது ஒரு உயிர் வாழ்வு, இது மகிமையிலே கிடைக்கும் என்று அவர் சொல்லிடுகின்றார். இதனைத்தான் தஞ்சை சரபோகி மன்னனுடைய அரண்மனை புலவன், அரச அவை புலவன் வேதநாயகர் இப்படி பாடுகிறார். அந்த மகிமையை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகு தங்கு குரு நாதா நமோ நமோ. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகு தங்கு குரு நாதா நமோ நமோ. ஆயர் வந்தன்னை செய் பாதா நமோ நமோ, ஆயர் வந்தன்னை செய் பாதா நமோ நமோ. ஆயர் வந்தன்னை செய் பாதா நமோ நமோ. அரூபா மாக மண்டல விலாசா நமோ நமோ. மேக மந்திரிலாச நமோ நமோ. மாக மண்டல விலாச நமோ நமோ. மேக பந்தினுலாச நமோ நமோ.
வான சங்கம விஸ்வாச நமோ நமோ வான சங்கம விஸ்வாச நமோ நமோ வான சங்கம விஸ்வாச நமோ நமோ மகாதேவா மனு வேலா அதிலே வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ வானத்தில் விண்ணுலகில் சங்கமம் செய்யக்கூடிய அங்கே சங்கம் இருக்கின்ற ஒரு வாழ்வுக்கு உரிமை தருகின்ற விசுவாசா நமோ நமோ என்று அவர் பாடுகின்றார். இந்த சூழலிலே சீடர்களில் இருவர் ஓடோடி வந்து ஆண்டவரோடு கேட்கிறார்கள். அந்த மார்க் 10:35 படித்திடுகின்ற போது யாக்கோபுவும் யோவானும் அவர்கள் இப்படி மகிமையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பிரவேசிப்பார் என்று சொன்ன உடனே பின்வாங்கி போன இந்த யாக்கோபும் யோவானும் முன்னாக ஓடோடி வந்து ஆண்டவரோடு கேட்கிறார்கள், ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கும் என்றால் தாங்கள் சொல்கின்ற மகிமை, மேன்மை, நன்மை, உயர்வு எங்களுக்கு வேண்டும். அப்படி தாங்கள் மகிமையிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்ற போது நாங்கள் ஒருவர் உம்முடைய வலப்பக்கமும் நாங்கள் இன்னொருவர் உம்முடைய இடப்பக்கமும் வந்து அமர்வோம், அதற்கென்று சொல்லி ஒரு வாய்ப்பும் வாழ்வும் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். எல்லாரும் இப்படிப்பட்ட மகிமையை விரும்புகின்ற உலக மக்கள் தான். ஆனால் மார்க் 10:41 மற்ற 10 சீடர்களும் இப்படி யாக்கோபும் யோவானும் மகிமையிலே வலது இடது பக்கத்தை விரும்புகிறார்களே என்று நினைந்து அவர்கள் மேல் எரிச்சல் கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். பின்வாங்கி போனார்கள். சிலுவையை பார்த்து உயிர்த்தெழுதல் உண்டென்று கண்டவுடனே உடனே நடை தொடர்ந்தார்கள், உடன்பட்டார்கள். ஆனால் இதில் இருவர் மகிமையை பற்றிய ஒரு நம்பிக்கையில் திளைத்திருந்த போது நாங்களும் எங்களுக்கும் அந்த இடம் வேண்டாமோ, இவர்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார்களே என்ற போட்டா போட்டி அங்கே இயேசுவின் கண்முன் நடைபெறுகின்ற காட்சி. ஆகவே ஆண்டவர் இயேசு மத்தேயு 10:43 சொல்லிடுகின்றார். என்ன சொன்னார் என்றால், மார்க் 10:43 உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார், அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பராபரன் இயேசு சொன்னார். சீடத்துவத்தின் மதிப்பு, சீடத்துவத்தின் விலை, சீடத்துவத்தின் நிலை என்ன? ஒரு குழந்தையை நடுவில் எடுத்து நிறுத்தி இந்த குழந்தையை போல் நீங்கள் ஆக வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். உங்களுடைய வளர்வு உலகம் சார்ந்த அல்லது மனிதம் சார்ந்த வளர்வு, ஆனால் உள்ளம் சார்ந்த வளர்வு இந்த குழந்தையை போல் ஆக வேண்டும். குழந்தையை ஏன் அவர் காட்டுகின்றார் என்றால், கரத்தில் எடுத்தார், ஆசீர்வதிங்கி திரும்ப பெற்றோரிடம் கொடுத்தார். ஆனால் சிறு பிள்ளைகளை அழைத்தார், ஆசீர்வதித்தார், அணைத்தார். இப்பொழுது பெரியவர்களையும் பார்த்து சிறு குழந்தைகள் ஆகுங்கள் என்ற அழைப்பினை ஏன் கொடுத்திட்டார்? விண்ணரசின் பதவிகளும் பாக்கியங்களும் மகிமைகளும் வேண்டுமென்றால் இந்த மண்ணுலகிலே மனிதன் எரிச்சல் படுவது அல்ல, மனிதன் ஏதோ ஏதோ என்றெல்லாம் விரும்புவது அல்ல. தாழ்மையும் கீழ்ப்படிதலும் கள்ளமும் கபடமும் இல்லாமல், வைராக்கியங்கள், வானவங்கள், வீண் பேச்சுக்கள் எல்லாம் இல்லாமல், இந்த குழந்தையை போல கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் கிறிஸ்துவின் மகிமையிலே உங்களுக்கு இடம் உண்டு. இந்த மகிமை என்று சொல்வது, அங்கே தூதர்கள் எல்லாம் வான சங்கமம், அங்கே சங்கமம் வருகிறார்கள், கூடுகிறார்கள், இங்கே உலகில் வாழ்ந்து விட்டு. ஆகவே நாம் எல்லாம் விண்ணுலக பாக்கியங்களை மண்ணுலகில் கண்டு மகிமை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம் சீடர்களோடு சொன்னார். நம்முடைய மனநிலை, நம்முடைய உளநிலை, நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளெல்லாம், சீடர்களின் மதிப்பு என்ன? 2 பேர் அப்படி சொன்னார்கள், 10 பேர் எரிச்சல் கொண்டார்கள். 2 பேர் பேராசைப்பட்டார்கள், 10 பேர் அவர்கள் மீது பெருங்கோபம் கொண்டார்கள். இவைகளையெல்லாம் மாற்றி திருச்சபையிலே கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் நல்லுள்ளம் கொண்டவர்களாய் வாழ்வோம்.
நம் ஆண்டவரோடு கிட்டிச் சேர்வோம். ஒருவேளை சிலுவை என்ற பாடுகள் வருகின்ற போதும் ஆண்டவர் நமக்காக சிலுவை பாடுகளை பட்டிட்டார். ஆகவே அந்த பாடுகள் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உயிர்த்தெழுதல் ஒரு நல்ல ஒரு உயிர் மீட்சி வாழ்வு தருவார் ஆண்டவர். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். இப்பொழுது நிகழ்வுகள் தொடரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் புதிய நாளினுடைய வாழ்த்துக்களை அன்பாக தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம். இப்பொழுதும் கீர்த்தனை பாடல் எண் 246 நாம் இணைந்து பாடிட நாம் ஆயத்தப்படுகின்றோம். கீர்த்தனை பாடல் எண் 246. உந்தன் சுயமதியே நெறி என் சுகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே என்று சொல்லப்படுகின்ற 246வது கீர்த்தனை பாடல் நாம் யாவரும் இணைந்து பாடிடுவோம். உந்தன் சுயமதியே நெறிய சுகந்து சாயாதே, அதில் நீ
நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அகில உலக மக்களும் ஆண்டவரை நம்புகின்ற இந்த விடியற்காலை வேளை பொழுதிலே கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவருடைய பார்வை கண்கள் தம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறதற்காக நன்றி. வர இயலாதவர்கள் வீடுகளிலும் மற்றும் பல இடங்களில் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேமின் வாழ்வை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மேலை நாடுகளிலும் பிற மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் தொலைவிடங்களிலே காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட உண்டு. அவருடைய வாழ்வும் இப்பொழுது தழைக்கவும் செழிக்கவும் லீபனோனின் கேதிர்கள் போல் காணப்படவும் அருள் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த ஆலயத்திலே ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து வாழ்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் மட்டும் எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லாரும் நல்லுள்ளம் கொண்டவர்களாய் ஆண்டவருக்குள் எல்லாரும் தம் குழந்தைகளைப் போல அன்புள்ள பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு வந்த சான்றுகளாய் விளங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். பலவீனர்கள் உண்டு, கடினப்பாடுகள் கொண்டு சகிக்க முடியாத வியாதிகளினால் அவஸ்தைப்படுகிற மக்கள் கூட உண்டு. ஆனாலும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிலுவை பாடுகளை மறந்து ஆண்டவருடைய மகிமை என்ற வாழ்வு, இந்த மகத்துவம் உலகிலும் உண்டு. உலகிலே அவர்கள் வாழ்ந்து வளம் பெறத்தக்கதாய் தம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், கடினப்பாடுகள், பொருளாதார குறைகள் இவைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல ஜீவன், சுகம், பலன், நீடிய வாழ்வுகளை அருளும். ஆண்டவரே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எத்தனையோ தாழ்வுகள் வந்தது உண்டு, பள்ளத்தாக்குகளின் அனுபவங்கள் உண்டு. ஆனால் எல்லாரையும் கண்மலையின் மேல் நிறுத்தி காக்கிற அன்புக்காக நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபை இறை மக்கள் பலருக்காக நாங்கள் ஒவ்வொருவருக்காக மறுபடியும் வேண்டுகின்றோம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய தெய்வீக முகத்தை பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆராதனைகள் தொடர வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல விலை மதிப்புள்ள நல்ல சீடத்துவத்தின் பணியை செய்கின்ற ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் என்று சொல்கின்ற வாழ்வுக்கு வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைப்புக்கு ஏற்றவர்களாய் மேலும் மேலும் விளங்கி வாழ தம்முடைய மக்களை ஆயத்தப்பட ஆசீர்வதியும். ஆமேன். மகிமை, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அருளும் ராஜா. குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது தொலைத்தொடர் கல்வி காணொலி காட்சிகள் மூலம் என்று அறிகிறோம். ஆண்டவரே, கடினப்பாடுகள் தான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறி எல்லாரும் அந்த அற்புதமான ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினாலே கல்வி கூடங்கள், கல்லூரிகளிலே சென்று கர்த்தரை வாழ்த்தி போற்ற, ஆண்டவரை படித்து முன்னேற அருள் தாரும். வேலை செய்கிறவர்கள் பலர் உண்டு. ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறுவனங்களிலே, வியாபாரங்களிலே இன்னும் ஆண்டவரே வகையில் நடத்துகின்றவர்களாய் வேலை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. கல் உடைப்போர், சுமப்போர், அதிலே சித்திர வேலைகள் விசித்திரமாக செய்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அவர்களுடைய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதியும் சுவாமி. காலநிலை கோளாறுகளோ உலகம் சார்ந்த தடைகளோ ஒன்றும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது நாதா. அப்பனே ஸ்தோத்திரம். ஆமேன். மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். செம்மையானவர்களுடைய சபையிலும் சங்கத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அன்று ஒரு பெண்மணியை பார்த்து, ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய்? சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் சொன்னேன். அப்படி அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கை அருள்வீராக. குடும்பங்களிலே நல்ல மங்கள நிகழ்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பெற்றோர்கள் அதற்கென்று எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணும்.
என் வேலை இன்னும் வரவில்லை என்று கர்த்தர் கானாவூர் வதுவையில் சொன்னேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சுபிட்சமான வாழ்வுகள் ஏற்ற காலங்களிலே ஏற்ற நிலைகளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும். வேலையின்றி தவிக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரை படித்தும் வேலை அவசியம். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்வினையும் வாய்ப்பினையும் அருள்வீராக. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உலகமெங்கும் காணப்படுகிற அந்த தொற்று அகன்று மாறிடட்டும். வெயில் கண்ட பனி உருகி மாறுகின்ற வண்ணமாய் ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்தை கண்டதுமே இந்த அந்தகார கிருள்கள், அந்தகார இருள்கள் எல்லாம் கிரியைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம். பொருளாதாரத்திலே நலிவு கொண்ட மக்கள் உண்டு. அவர்கள் பொருளாதாரத்திலே வளம் காண வேண்டும். பொருளாதாரத்திலே நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிறைவானது வருகிற போது குறைவானது மாறிப்போகும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவினால், நன்மைகளால், கிருபைகளால் நிறைத்தருளும். வரும் நாட்களிலே கர்த்தர் எங்களை 10,000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியிலே பச்சையான ஒலிவ கன்றுகள் போல் காணப்படுகிறோம். எங்கள் வறட்சிகள் மாறிவிட்டது, வறுமைகள் மாறிவிட்டது, சிறுமைகள் மாறிவிட்டது, வேதனைகள் வியாதிகள் நீங்கிவிட்டது என்று எல்லாரும் மன திருப்தியோடு ஆண்டவருக்கு சான்று சொல்ல அருள் தாரும். இன்று தம்பதியர்களாக வருகை தந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பனே. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதங்களினால் நிறைந்து உயர்ந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். தம்பதியர்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, குடும்ப வாழ்விலே வரக்கூடிய மக்கள் செல்வங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் அருள்வீராக. குடும்பங்களிலே பெற்றோரை எல்லாம் இவர்கள் கவனிக்கத்தக்கதாய், பெற்றோரும் தம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திட எல்லாருக்கும் அருள் புரிவீராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் வரும் நாட்களிலே இவர்களை சான்றுகளாய் நிறுத்தும், ஆசீர்வதியும், பேசும். இன்று நாங்கள் இந்த ஆராதனை இப்பொழுது இன்று இங்கே நடத்த அப்பா நீங்க அனுமதித்தீர், அனுக்கிரகித்தீர், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த முகத்தை நாங்கள் பணிந்து நோக்கி பார்த்து தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். ஆண்டவரே, பயணங்களை ஆசீர்வதி, போக்கிலும் ஆசீர்வாதம், வருகையில் ஆசீர்வாதம், தேசத்திலும் பட்டினத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகள் பயணிக்கின்ற வாகனங்களுக்கு முன்பாகவும் பயணம் செய்கிற இடங்களிலும் உங்களுடைய தெய்வீக சமூகம் கடந்து செல்லட்டும். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல காத்தரும். எளிய ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திரியேக தெய்வீக உறவும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் நின்று நிலவுவதாக. கூடவே இருப்பாராக. எல்லாரும் சமாதானத்தோட இருப்பிடங்களுக்கு சென்றே வாருங்கள்.